வெல்கம் டு ஃப்ளேவர்ஃபுல் டைம். இன்றைக்கி அருமையான மாங்காய் பச்சடி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. கொஞ்சமாக கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2-3 பல் பூண்டு அதை இடிச்சுக்கிட்டேங்க, அதையும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை பிறகு இப்போ மாங்காய் 1 இன்ச்சு சைஸில் நான் வெட்டிக்கிட்டேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாங்க. பரட்டி விடுங்க. பரட்டி விட்ட பிறகு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக 1/2 கப்புக்கு தண்ணி ஊற்றி கிண்டி விட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு குக்காக விடலாங்க. டக்குன்னு குக்காகிடுங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் வந்த பிறகு 1 ஸ்பூன் வெல்லங்க, அதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடிங்க. இது தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. 2-3 நாள் வெளியே வச்சு சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுன்னாக்கா ஃப்ளேவர்ஃபுல் டைம் யூடியூப் சேனலில் பாருங்கள். இந்த